ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய அடிப்படை சட்டம் அறிவோம் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ இப்படின்ற வேர்ட் வந்து அடிக்கடி டிராவல் ஆயிட்டே வரும். நெறைய பேருக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கலாம். என்னடா இதுக்கான ஒரு ஃபுல் ஃபார்ம் அப்படின்றது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வழக்கறிஞர்களுக்கு இதனுடைய ஃபுல் மீனிங் என்னன்றது தெரியும். நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா, 2023ல கொண்டு வரப்பட்ட ஒரு புதிய சட்டங்களுடைய பெயர். இந்த பிஎன்எஸ் அப்படின்னா, பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய பழைய சட்ட பெயர் என்ன இருந்ததுன்னா, இந்திய தண்டனை சட்டம். அதாவது ஐபிசி இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்ப பிஎன்எஸ்ஸா மாறியிருக்கு. அதே மாரி இந்த பிஎன்எஸ்எஸ் அப்படின்னா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்றது தான் இதனுடைய ஃபுல் நேம். இதனுடைய பழைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். அதாவது குற்றவியல் விசாரணை முறை சட்டம் அப்படின்றது சொல்லுவாங்க. அதுதான் இப்ப பிஎன்எஸ்எஸ்ஸா மாறியிருக்கு. அதே மாரி இந்த பிஎஸ்ஏ அப்படின்னா, பாரதிய சாக்ஷ்ய அதிநயம் அப்படின்னுவாங்க. இதனுடைய பழைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். அதாவது இந்திய சாட்சிய சட்டம்னு இருந்தது. இதெல்லாம் தான் இப்ப வந்து டோட்டலா மாத்திருக்கிறாங்க. இதுல நெறைய சட்டப்பிரிவுகளையுமே மாத்திருக்கிறாங்க. என்னுடைய கருத்து என்னன்னா, பேர் வந்து பழைய பேரே வச்சிருக்கலாம். இந்த புது பேர் வந்து எங்களுக்குமே வந்து கொஞ்சம் பேசுறதுக்கு கஷ்டமா தான் இருக்குது. ஒரு சில குழப்பங்கள் பிஎன்எஸ்க்கு பதிலா பிஎன்எஸ்எஸ், பிஎன்எஸ்எஸ்க்கு பதிலா பிஎன்எஸ் இப்படின்னு மாத்தி மாத்தி நாங்களே கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிட்டு தான் இருக்கோம். ஸோ போக போக இது வந்து பிராக்டிஸ் பண்ண மாறும். நான் பிராக்டிஸ் பண்ணப்ப சிஆர்பிசி, ஐபிசி, எவிடன்ஸ் ஆக்ட் இப்படியே பேசி பழகிட்டோம். இப்போ புதுசா இது பேசுறதுக்கு எங்களுக்கே ஒரு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. பார்ப்போம் தொடர்ந்து. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.